தென்னை மரத்தை இதெல்லாம் செல் பட்ட இடங்கள் பாருங்க. அந்த நேரத்தில் வந்து விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஒரு சாப்பாட்டு பிளேட் ஒன்று வங்கரம் எல்லாம் இடிஞ்சிட்டு கஷ்டமாக இருக்குது. களைக்கு தண்ணி வர கொண்டு வரல. இங்கே பாருங்கள், இதில் ஏதோ ஒன்று கிடக்குது. இங்கே கண்டுட்டேன் பாருங்கள், முன்னுக்கும் சவுண்ட் ஸ்பாட்டு இதே ஓட்டையாக கிடக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த மக்கள் இந்த கடற்புலிக்காரரை வந்து பெரிய ஒரு படம் கொண்டு வந்து வெடித்து சிதறிய நிலையில் இருக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்தின இந்த தகரங்கள் எல்லாம் கிடக்குது. நம்பர் பிளேட்டு பாயும் தராணியும் இங்கே பாருங்க எப்படி இருக்குது. கடல் கரைஞ்சால் அப்படியே பெனமரங்கள். இந்த கருப்பு மனிதர்களாக இருக்கிற இந்த கருப்பாக இருக்குது. சில நேரம் கடைசியாக சுத்த நடந்த நேரம் அவர்களை போட்டுற அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லினால் மாத்தளன் கடற்கரையில் நிற்கிறேன். வந்து கிட்டத்தட்ட வந்து 2009 யுத்தம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 17 வருடங்களுக்கு பிறகு இந்த மாத்தளன் கடற்கரை எப்படி இருக்குது, இங்கே என்னென்ன சேதங்கள் இருக்குது, எப்படியான சூழ்நிலை இந்த மாத்தளன் கடற்கரை இருக்குதுன்ற விடயங்களை பயந்து கொள்ள போகிறேன். உண்மையிலே வந்து நீங்கள் உங்களுக்கு நான் காட்டுற நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் அப்படியே செல்லுகள் விழுந்து சிதஞ்சு போயிட்டு எல்லாம் பட்டுது, எல்லாம் சின்ன பின்னமாக இருக்கிற விடயங்கள் இருக்குது. பெனை மரங்கள் அப்படி இருக்குது. இந்த இடத்துல வேறு என்ன விஷயங்கள் இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வேறு என்ன உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். குறிப்பாக சொல்ல போனால் இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து கூடி இருந்த இடம். மற்றது கடலாலையும் தாக்குதல் நடந்து, அதாவது தரையாலையும் விமானத்திலேயும் தாக்குதல் நடந்த ஒரு முள்ளிவாய்க்கால் மாத்தளன் பகுதியில் மிகவும் முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. அப்படியே வாங்க, நான் உங்களுக்கு நேரடியாக போய் இந்த இடங்களை காட்டுறேன். அப்படியே வாங்க மக்கள், அப்படியே அதில் போயிட்டு அப்படியே உங்களுக்கு அதை காட்டுறேன், அந்த தென்னையை காட்டுறேன். பாருங்கள் இந்த தென்னை மரத்தை இதெல்லாம் செல் பட்ட இடங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. இங்கே அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படி இருந்தால் இந்த தென்னை வந்து காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? அப்படி இருக்குதுண்டு. அப்படியே அங்கால போகும் பாருங்கள் மக்கள். இதில் வந்து இந்த டாய்லெட்டுகள் கட்டினதுக்குரிய அடையாளங்கள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் இடம்பெயர்ந்து வந்து இருந்தவர்கள் வந்து இங்கே பாருங்கள், இதில் டாய்லெட்டெல்லாம் கட்டினதுக்கு அடையாளம் இருக்குது. மாத்தளன் இது ஒரு பண்டு மேலே தான் இருக்குது இந்த இடம் பாருங்க. அப்படியே வாங்க போவோம். இஞ்சால ஃபுல்லாகவே இஞ்சால கடல் கரைஞ்சால அப்படியே பென மரங்கள். அப்படியே வாங்க, வேறு என்ன விடயங்கள் இருக்குன்ற அப்படியே நேரம் ஒன்று பார்ப்போம். பாருங்கள், கடல் வந்து அப்படியே அடித்து போய் கிடக்குதாண்டி. இதில் முன்னுக்கு பாருங்க, அந்த நேரத்தில் வந்து விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஒரு சின்ன ஒரு பங்கர் ஒன்று கிடக்கு பாருங்கள். இதில் இங்கே பாருங்கள், இதோண்டு கிடக்குது. இங்கே இது பங்கர் எல்லாம் இடிஞ்சிட்டு பார்த்தீங்களா? இந்த பங்கர் இடிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக பென மரங்கள். அப்படியே போவோம் பாருங்க மக்கள். இதில் வந்து ஒரு மண்ணரண் ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு யாரும் இப்போ சரியாக இருக்கும் பாருங்கள். இதில் ஒரு சரியாக ஒரு இப்படிய கடலில் இருந்து இப்படியே மறைச்சி ஒரு மண் அரண் ஒன்று அடிச்சிருக்கணும் பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக அடிச்சிருக்கணும் பாருங்கள். எவ்வளோ தூரத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஒரு 20 அடிக்குள்ளே கிடக்குது. ஒரு இஞ்சால பெரிய தண்ணி இப்படியே ஃபுல்லாக இஞ்சால தண்ணி எல்லாம் நிற்கிது பாருங்கள். எப்படி இருக்குன்னு இந்த இடத்து இதெல்லாம் அந்த காலத்தின் ஞாபக சின்னங்களாக தான் இதெல்லாம் இருக்குது. அப்படியே வாங்க அங்கால போவோம். இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பென வடலிகள் ஃபுல்லாக கிடக்கு. பென வடலி மற்ற பெரிய மரங்கள் இருக்குது. அப்படியே வார நேரம் இதில் பாருங்க ஒரு பாயும் தலானியும் கிடக்குது பாருங்க. இங்கே பாய் தலானி இதில் கிடக்குது, அதை படுத்துருந்துருக்கணும். அதே போல் வந்து நிறைய இந்த போத்தல்கள் அதெல்லாம் கிடக்குது. அதை விட இதில் பாருங்க ஒரு கட்டிடம் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. சீட்டுகள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களே. இங்கே ஃபுல்லாக சீட்டு இருக்குது. அங்கால ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. இப்படியே இதிலேருந்து ஒரு 100 மீட்டரில் கடல் இருக்குது. அப்படியே வாங்க போவோம். இந்த இடங்கள் அப்படியே காட்டிக்கொண்டு உங்களை போகிறேன். உண்மையிலே வந்து
இறுதி காலத்தில் வந்து பயங்கரமாக இந்த இடங்களில் மக்கள் கஷ்டப்பட்ட ஒரு இடம் உண்டு. இது இந்த இடத்த காட்டணும்னு சொல்லி நிறைய நாள் ஆசை இருந்தது. அப்போ அதை தான் உங்களுக்கு இந்த காணொலியில் நான் காட்டிக்கொண்டிருப்பேன். இதில் பாருங்க மக்களே, அந்த காலத்தில் அடித்த பங்கர் ஒன்று கிடக்கு. இது மண் உள்ளுக்குள்ளே வராமல் வந்து இந்த தகரத்தால் ஃபுல்லாக அடிச்சிருக்கணும். இப்போ ஃபுல்லாக வந்து எல்லாம் வழிஞ்சு பாருங்க அப்படி இருக்கு இந்த இடம். இந்த இதில் எல்லாம் கட்டிடங்கள் இருந்ததுக்கான சின்ன இந்த கல்லுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. அப்படியே போவோம். அப்படியே இப்போ என்னென்ன மக்களே, நாங்கள் இப்படியே கடந்த ஒரு கொஞ்சம் தூரம் நான் இதில் வந்துட்டேன். இதில் வந்து பாருங்கள், இதில் ஒரு வங்க இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. அதை விட பாருங்கள், இதில் அந்த காலத்தில் பயன்படுத்தின இந்த தகரங்கள் எல்லாம் கிடக்கு பாருங்கள். தகரங்கள்லாம் முக்கிட்டுது. இப்போ 17 வருஷமாச்சு தகரம் முக்கிட்டு. அதே மாதிரி அந்த காலத்தில் பாவிச்ச தரப்பால் இருக்குது. இங்கே எல்லாம் முக்கிட்டுது பாருங்கள். அப்படி இருக்குதுண்டு. இங்கேயும் கிடக்குது. இங்கே பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு. இதெல்லாம் அடையாளம். இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்குது பாருங்கள். இது வங்கர். இங்கே பாருங்கள், இது அப்படியே பெரிய ஒரு வங்கர் ஒன்று அடிச்சிருக்கணும். ஏன்னா கிடந்து படிக்கிறதா தெரியாது. ஆனால் அப்படியே ஃபுல்லாக வங்கர் அடிச்சிருக்கணும். இங்கெல்லாம் ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. இது கடல் வந்து இதுலேருந்து ஒரு 75 மீட்டர் 100 மீட்டரில் தான் கடல் இருக்குது பாருங்கள். இதில் வச்சு வங்கர் அடிச்சிருக்கணும். இதிலெல்லாம் பயங்கரமான இறுதியில் யுத்தம் நடந்த ஒரு இடம் தான் இது. இப்போ அங்காலையும் போய் பார்ப்போம். ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே பெனமரங்களாக தான் இருக்குது. அங்காலையும் போய் பார்ப்போம். வேறு இடம் இருந்தால் தடயங்கள் வேறு இடங்கள் இருந்தால் உங்களை காட்டலாம். அப்படியே வாங்க போவோம். இந்தியாவில் பாருங்க கடலை அப்படி இருக்குதுண்டு. ஃபுல்லாக அதிலே அடித்து கொண்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 600-700 மீட்டர் வந்துட்டேன் நடந்து. பயங்கர கஷ்டமாக இருக்குது. களைக்கு தண்ணி வர கொண்டு வரல. இங்கே பாருங்கள், இதில் ஏதோ ஒன்று கிடாக்குது. இங்கே கண்டுட்டேன் பாருங்கள். இல்லை முன்னுக்கும் ஒன்று கிடாக்குது. இங்கே இதுலேயும் பங்கர் அடித்த இடம் தானே. அதே மாதிரி இங்கே இதுலேயும் பாருங்கள், கல்லுகள் எல்லாம் தூக்கி போட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கால் இப்படியே அதில் சுற்றி போகும். இதில் அந்த போட்டுகள் சிதைவுகள்லாம் கிடக்கு பார்த்தீங்களா. அதில் இங்கே போட்டுகள் மற்ற துணியெல்லாம் கிடக்குது. ஒரு நான் நினைக்கிறேன் ஷர்ட்டோ டிஷர்ட்டோ தெரியல, ஷர்ட் ஏதாவது தான் கிடக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் மக்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள். ஒரு ஜீன்ஸ் போல் இருக்குது, வெள்ளை ஜீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்களா அப்படியே கிடக்குது. கிண பேர் சொல்கிறேன் நீங்கள் தான் கையால் தொடக்கூடாண்டு என்ன செய்கிற. மற்ற இங்கே பாருங்க, இந்த பானைகள் இருந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. சட்டி அப்படியே பூவும் வாங்க. இதில் பாருங்கள் பெரிய ஒரு மூங்கில் ஒன்று கிடக்கு. அதில் அந்த சிப்பிகள் எல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா மூங்கில்ல. பாருங்கள் மக்களே, இதுலேயும் ஒரு பங்கர் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது இந்த குத்திகள் கிடக்குது பார்த்தீங்களே. இந்த கிடக்கு பார்த்தீங்க. இந்த பனைமரங்கள்லாம் பட்டினபடி கிடக்குது. இந்த இது ஒரு வங்கராக தான் இருந்திருக்குது. அப்படி அங்கால் அப்படியே போகும் பாருங்கள். இதில் ஒரு உத்தியா பேக் ஒன்று கிடக்குது. என்னென்னு தெரியல, யாரும் வச்சாங்களோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. அது பெரிய ஒரு கோரை மாதிரி உள்ளுக்குள்ளே போகுது. எனக்கு யாரும் விழாமல் சரைக்கு விழாமல் வச்சுருக்காங்களோ போல இருக்கு. இப்போ பாருங்க எப்படி மண் தட்டுகள். இதில் பாருங்கள் பக்கத்தில் ஒரு அந்த காலத்தில் பயன்படுத்தின சாப்பாட்டு பிளேட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் உப்பு தண்ணிக்கு வந்து கரல் பிடிச்சி போய் கிடக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்குது. நான் உங்களை முதலே காட்டுனான். இதில் நான் உங்களை லைட்டாக காட்டி விட்றேன். இதில் இப்போ மக்களே பாருங்க, இதில் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ நடந்து வந்து நான் பாருங்க, அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு சாப்பாட்டு பிளேட் ஒன்று இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் தான் நான் உங்களுக்கு ஒரு வங்கர் ஒன்று காட்டியிருந்தேன் அந்த நேரம்.
விடுதலை புலிகள் பாவிச்சதாக கடற்புலிகள் என்ற பாவிச்சதாக பங்கர் இறுதி நேரத்தில் தலைவர் அந்த பங்கரில் பாதுகாத்த ஒரு வீடியோன்னு காட்டியிருந்தேன் நான். அந்த இடத்த பக்கத்தில் இது கிடந்தது இந்த பங்கர் அதெல்லாம் கிடக்கு. உங்களுக்கு அதையும் இருக்கா நான் மேலோட்டமாக காட்டுறேன். இதை விட மெட்டப்படியங்களும் இருக்குது, அதையும் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே வாங்க, அப்படியே போவோம் பாருங்க. இதுதான் அந்த இடம் முதல் நான் உங்களுக்கு காட்டின பங்கர் பாருங்க அப்படி இருக்குண்டு. பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு அந்த பங்கரை பார்த்தீங்களா? இந்த இடம் தான் அந்த பங்கர். நான் இப்படி லோங்காக உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். அண்ட் அப்போ ஒன்றும் செய்யலாத சூழ்நிலையில் வீடியோ எடுத்து போட்டு நான் பாருங்கள் எந்த பெரிய பங்கரண்டு. நான் இப்போ பங்கருக்கு மேலே நிற்கிறேன். ரைட், ஓகே. பங்கரை பாருங்க அப்படி இருக்கண்டு. பார்த்தீங்களா? இதான் அந்த பங்கர். சூப்பராக இருக்குது உண்மையாகவே. மினாக்கட்டை காட்டியிருக்கணும். இதுக்குள்ளெல்லாம் வேறு தகரம் வச்சிருக்கணும். இதுக்கு மேலே இன்னொரு படியில் இருக்குது. 2 படி 3 படிஞ்சால தான் அந்த சமையலுக்குரிய ஆயத்தை பண்ணுற ஃபுல்லாகவே இதுக்குலாம் இருக்குது. செட் பண்ணியிருக்கணும். சமைக்கிறது இருக்குது, தூங்குறதெல்லாம் இதுக்குலாம் இருக்கும். அங்கால தான் வேலை செய்கிறதா இருக்குமான்னு நினைக்கிறேன். ஏன்னாண்டா அதெல்லாம் ஃபுல்லாக இடிஞ்சிட்டுது. வேறுங்க இப்போ வந்து நான் கடற்கரை பக்கம் வந்துட்டேன். அதில் நிறைய கடற்கரையில் நிறைய பொருட்கள் வந்து அடைச்சி விடாக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னா கடற்கரையில் வந்து நிறைய பொருட்கள் வந்து அடைஞ்சிருக்கு. அதை வந்து கடலை பாருங்க அப்படி இருக்காண்டு. கடல் அடிக்கிற அடியாக பார்த்தீங்களா? இதில் ஒன்று கொஞ்சம் மாத்தலன், அதாவது இந்த மாத்தலன் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறேன் நான். மாத்தலன் தான், ஆனால் மாத்தலன்லேருந்து சந்திரில் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். அங்கே வந்து அப்படியே சாலை இருக்குது. சாலை கடற்கரைக்கு அப்படியே போகலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கடையில் நிறைய பொருட்கள்லாம் வந்து இதில் கிடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை காட்டுன்னு பாருங்கள். இது எவ்வளோ சிப்பிகள் எல்லாம் பாருங்கள், சிப்பிகளை. இங்கே அப்படியே பனம் கூடல் பார்த்தீங்களா? பனம் கூடல் பாருங்க. இந்த கடலை பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்படியே ஃபுல்லாகவே வந்து பொருட்களாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படி கடல் அடிக்குதுண்டு. இதில் முன்னுக்கு பாருங்கள் அந்த தொழில் செய்கிற தெப்பம் மட்டும் சொல்லி நம்ம இது கவுட்டு வச்சு வைக்கணும். அதே மாதிரி இதில் பாருங்க அந்த பழைய அந்த வேலைகள் கயிறுகள் எல்லாம் பாருங்கள் அந்த கடல் அடியோட வந்து கொண்டு பள்ளி விட்டுருக்கு. அப்படி என்று பாருங்க அப்படி கிடக்கு பார்த்தீங்களா? அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேராக இதில் வந்து இந்த யுத்தத்தில் செல்லுகள் விழுந்து இந்த மரங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படி சிதஞ்சு போய் கிடக்குது பார்த்தீங்களா? இதில் இங்கே இதெல்லாம் செல்வாட்டு அடையாளங்கள். இந்த மரத்தை பாருங்கள் அப்படியே மரம் முக்காசி இல்லை பார்த்தீங்களா? அப்படி இருந்தோம். இந்த மரத்தில் பார்த்தீங்களா விளையாண்டிங்க இங்கே அப்படி விளையாண்டி காய்ச்சிருக்குண்டு பார்த்தீங்களே. அதே போல் இந்த பனை மரத்தை பாருங்கள் நேரடியாக செல் விழுந்து இந்த பனை மரம் அப்படியே இல்லை பாருங்க அவங்க அப்படி நிற்குது. நிஜ பாருங்க பனை மரத்தை பார்த்தீங்களா? 1 2 3 4 5 பனை மரம் அப்படியே ஒன்று மொட்டையாக நிற்குது. கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்க. இங்கே அந்த காலத்தில் பாருங்கள் தண்ணிக்கு வந்து இப்படி தான் அந்த இறக்குறவி போக்கு இறக்கி தான் அந்த தண்ணி வந்து குடித்தோம் நாங்கள் அந்த காலத்தில். இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தின பேக் கொண்டு கிடக்குது பார்த்தீங்களா? உடுப்பு பேக் கொண்டு இதற்கெல்லாம் மக்கள் இருந்த இடங்கள் தான் இது. அப்படியே நான் காட்டுறேன், கிட்ட கொண்டு போய் அந்த இடத்தையும் காட்டுறேன் பாருங்க. இங்கே இதில் மக்கள் பயன்படுத்தின உடுப்புகள் எல்லாம் கிடக்குது. இங்கே பாருங்க.
முள்ளிவாய்க்கால் மாத்தளன் இறுதி யுத்த டைமில் பயன்படுத்தின மக்கள் வாழ்ந்த இடங்கள் இதெல்லாம் காட்டுறேன் பாருங்க. இந்த இடங்களுக்கெல்லாம் வந்தால் உண்மையிலேயே வந்து பயங்கர கவலையாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து நாங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் இந்த இடங்களை தாண்டி அப்படி போனாங்க. இங்கே இதில் ஒன்று கிடக்குது பாருங்க. உடுப்புகளை பார்த்தீங்களே, பச்சை பச்சை உடுப்பு, அது விடுதலை புலியோட உடுப்பு தான் பார்த்தீங்களே. இங்கே அவங்கள்ட்ட அந்த பொக்கெட் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களே, எல்லாம் அந்த பச்சை உடுப்புன்னு சொல்லினா அந்த உடுப்பு இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இருக்குண்டு இதெல்லாம் விடுதலை புலிகள் பயன்படுத்தின உடுப்பு தான் எல்லாம் கிடக்குது பாருங்க. இதில் அப்படி தான் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது பார்க்க. அப்படியே பாருங்க. இதில் வந்து அப்படி செயல் விழுந்துருக்கு. அப்படி இந்த மரங்கள் எல்லாம் சரி வெட்டியிருக்காங்க. இந்த மரத்தை இதெல்லாம் சனங்கள் இருந்த இடங்கள் தானே. அதிலெல்லாம் ஓடுகள்லாம் கிடக்குது. அப்படியே போவோம். பயங்கர கஷ்டமாக இருக்குது இந்த இடங்களை பார்க்க. இல்லைன்னு இருக்குதானால் ஒரு பிடுங்கன்னா பிரச்சனையாயிரும். இதுக்குள்ளே ஒரு பங்கர் ஒன்று இருக்கு. இங்கே இதுக்குள்ளே பங்கர். பங்கர் தான் பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, பங்கருக்கான தடையம் தானே இதெல்லாம். உள்ளுக்குள்ளே போனால் பங்கர் தான். கடவுள் இங்கே பாருங்க, இது பங்கர். இது இந்த இடத்துக்கான அடையாளத்தை பார்த்தீங்களே, கடவுளை. இதுக்குள்ளே உண்மையிலே வந்து எத்தனை பேர் பொடி இருக்கோ தெரியாதுன்றா அப்படி உடைமைகள் கூட இருக்குது பாருங்கள். மேலே வந்து செயல் விழுந்திருந்தால் கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இங்கே இது பங்கர் இருந்ததுக்கான 100 விதமான அடையாளம் இருக்குது. இல்லை பேக்கு எல்லாம் இருக்குது, மக்கள்கிட்ட உடுப்பு வச்ச பேக். மண் பந்து சரியாமல் இருக்கிறதுக்கு இந்த தகரங்கள் வச்சு தான் அப்போ வந்து கட்டுறவிய. இங்கே உடுப்புகள் இருந்து அதுக்கான அடையாளங்கள் ஃபுல்லாக கிடக்கு. இங்கே போவோம். பயங்கர கஷ்டமாக இருக்குது இடத்த பார்க்க. இங்கே இந்த இடங்களை பாருங்க, இதுக்குள்ளெல்லாம் பங்கர் கிடக்குது. அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே போக இல்லைன்னு சொல்லிட்டுனால் தென்னை மரங்கள் ஃபுல்லாக கிடக்குது. அதால் உள்ளுக்குள்ளே போக இல்லை. இந்த இடங்கள் ஃபுல்லாக பங்கர் கிடக்குது. இல்லை விளையாண்டு கிடக்குது. குடிக்கெல்லாம் நேரம் மூடி விட்டுருக்குறாங்க. ஆகும் அப்படியே போவோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இடங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கிற மாதிரி இருக்குது. இதில் பாருங்க ஃபுல்லாகவே இந்த கடல் அடித்து பாருங்க இவ்வளோ சாமான் வந்து ஒதுங்கி இருக்குது. ஒரு ஷூ ஒன்றும் கிடச்சிருக்கு. இதில் பாருங்க ஜக்கெட் ஒன்று வந்து கரை ஒதுங்கி இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த ரெட்டை வாய்க்கால் பகுதியில், பொக்கனை பகுதியில் பாருங்க கண்ணாடியை பாருங்க இயக்கம் வந்து எத்தனை ஒட்டியிருக்காங்க. 1 2 3 4 5 லேயரில் ஒட்டிருக்காங்க. இதே மாதிரி வந்து அந்த முள்ளிவாய்க்கால் கப்பல் அடியிலே இருக்குது இந்த கண்ணாடிகள். இதில் பாருங்கள் இந்த ரெட்டை வாய்க்கால் வந்து பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது. பாருங்கள் ரெட்டை வாய்க்காலில் வந்து பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது. நல்ல தண்ணியாக இருக்குது. பக்கத்தில் கடல், இதுலேருந்து ஒரு 150 மீட்டரில் கடல் இருக்குது. இங்கே கிணறு பாருங்கள் எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குது. தண்ணியாக தெளிஞ்சபடி கூட இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு எழுத்தொன்று இருக்குது ஏஎன். மற்ற இந்த பழைய சைக்கிள் பொருட்கள் எல்லாம் வரை பார்த்தீங்களே, லைட்டு. அதே மாதிரி இன்னொரு பொருள் கண்டு நான் இங்கே பாருங்க, இதில் கடந்தது உண்டு இந்த வாகனத்தின்
நம்பர் பிளேட் ஒரு இது ஒன்று இருக்குது, இந்த மஞ்சள் இது கிடக்கு பாருங்கள். அதே மாதிரி இது ஃபுல்லாகவே மக்கள் இருந்த இதெல்லாம் பக்கத்தில் ரெட்டை வாய்க்கால் மாகிற சீரியம்லாம் கடை கிடக்குது. இதில் இப்போவும் அந்த உடுப்புகள் எல்லாம் கிடக்குது பாருங்க. இங்கே நிறைய உடுப்புகள் கிடக்குது பார்த்தீங்களா. இதில் பாருங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த கேட்டில் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கேட்டில். அதே ஓட்டியாக இருக்குது ரவுண்ட் ஷாட்டு பாருங்க. இங்கே ரவுண்ட் ஷாட்டு இதே ஓட்டியாக கிடக்குது, பீஸ் அடிச்சிருக்கு செல் பீஸ். அதே மாதிரி அதில் ஒரு பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க. இந்த பாருங்க அது என்னன்னு தெரியா, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அடுத்த போய் பார்ப்போம். இதெல்லாம் ஃபுல்லாக சாமானாக தான் இருக்குது பாருங்க. போத்தல்கள் எல்லாமே கிடக்குது இதில் ஃபுல்லாக. இதில் பாருங்கள் மக்களே, இந்த கடற்புலிக்காரரை வந்து பெரிய ஒரு படம் கொண்டு வந்து வெடித்து சிதறிய நிலையில் இருக்குது பாருங்க, மண்ணால் மூடப்பட்ட நிலையில். இங்கே பாருங்க, இது நான் நினைக்கிறேன் பின்பக்கம் பாருங்க அப்படி இருக்குதுங்க. இங்கே இதிலேருந்து இப்படியே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 அடி பேரும் போல் இருக்குங்க. இது வரைக்கும் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக சிதைஞ்ச வட்டிச்சு சிதைஞ்ச அந்த அடையாளம் அப்படியே தெரியுது பாருங்க, அப்படியே இருக்குது. இதில் பாருங்க மக்களே, இதில் பாருங்க அப்புறம் ஒழிஞ்சு இது வந்து நான் நினைக்கிறேன் இயக்கத்தில் தான் நினைக்கிறேன். அதாவது எங்களோட கருப்பு மனிதர்களாக இருக்கிறேன், இந்த கருப்பாக இருக்குது. சில நேரம் கடைசியாக யுத்தம் நடந்த நேரம் அவர்கள் இதில் வீரச்சாலைஞ்சிருக்கலாம். இதெல்லாம் இங்கே பாருங்க, எல்லாம் பீசுகள் பட்டு எல்லாம் கிழிஞ்சு கிடக்குது. இந்த உடுப்பு மட்டும்தான் இப்போ இதில் இருக்குது பாருங்க. இந்த இப்போ தான் இந்த நாங்கள் புதுசாக வந்து நிறைய பொக்கெட் வச்ச உடுப்புகளை பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்திலேயே பாருங்க 1 2 3 4 பொக்கெட் வச்ச உடுப்புகள் கிடக்குது பாருங்க. உண்மையிலேயே இதை பார்க்க பயங்கர கவலையாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், விருது நேரம் சில நேரம் பொடி எடுக்காமல் கூட அவர்கள் இறந்து இதில் உடுப்புகள் கூட இப்போ மிஞ்சிருக்கலாம். அப்படி அந்த கடற்கரை தானே பக்கத்தில் கடல் வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு 30 மீட்டர்லாம் இருக்குது கடல். இந்த ஒரு இடவழிக்கில், அதாவது இந்த ரெட்டை வாய்க்கால் பகுதியில் தான் இந்த இது கிடக்குது. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இதுதான் அந்த இது என்ன போட்டுற அப்படியே பாருங்க கடலை பயங்கரம் அடிக்குதா கடல். ரெட்டை வாய்க்கால் கடல் அப்படியே பொக்கோன் எஞ்சால பொக்கோனை மாத்தலன் புது மாத்தலன் அப்படி எல்லாம் இங்கே சைடு தான் இருக்குது பாருங்க. இப்போ இந்த மழை பெய்து விட்டுருக்குது. ஆனால் பாருங்கள் என்ன அடி அடிக்குது கடல். சத்தம் கேட்குமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா ஃபுல்லாகவே பயங்கரமாக தண்ணி அடிக்குது பாருங்க. இல்லை இதை விட உயரமாக அடிக்குமா பாருங்க, என்ன அடி அடிக்குதுன்ட்டு. பயங்கரம் அடிக்குது. வேறு என்ன உறவுகளே, இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.